நம்ம ப்ராப்பராக ஒரு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோன்னா எத்தனை சம்பவம் நம்மளை வீடியோ எடுக்க விடாமல் தடுக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து அன்றைக்கி எனக்கு 2 கேக் ஆர்டர் இருந்தது. ஒன்று 1 kg வெனிலா கேக், இன்னொன்று 1 kg சாக்லேட் கேக், பட் 2 டயரில். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1 kg வெனிலா கேக் தான் நம்மளுக்கு ஏர்லியாக பிக்கப் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கேக்கை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லி க்ரம் கோட் கொடுத்து வச்சுருந்த கேக் எடுத்து மெயின் கோட்டும் கொடுத்து அவங்க ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் கேட்டிருந்தாங்க, அதுவும் வெனிலா கேக்னால். ஸோ ஒயிட் க்ரீம் ஃபுல்லாகவே கொடுத்து மேலே ஐசிங் கம்ப்ளீட் பண்ணி தென் சிம்பிளான டிசைனும் கொடுத்துட்டு அவங்க வந்து வேர்டிங்ஸ் வந்து நீங்களே ஏதாவது எழுதுங்க, சின்ன பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி ஹாப்பி பர்த்டே டு அ லிட்டில் ஹீரோ அந்த மாதிரி எழுதலான்னு சொல்லி நான் ஐடியா பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி வேர்டிங்ஸை எழுதி அந்த கேக்கில் மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸும் போட்டு கம்ப்ளீட் பண்ணி பேக் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா அவங்க பிக்கப் பண்ணுற டைம் வந்துருச்சுன்னு சொல்லி. தென் இந்த 2 டயர் கேக்கையும் எடுத்து நம்ம வந்து க்ரம் கோட்டிங் கொடுத்துருந்தோம். இதுவுமே வந்து ஒரு 8 years பாய்க்கு தான் சொல்லியிருந்தாங்க. ஸ்பைடர்மேன் தீமில் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் கலர்ஸ்க்காக கேட்டிருந்தேன். அப்போ வந்து அவங்க 8 year பாய்க்கு தான். ஸோ கலர்லாம் பிரச்சனை இல்லை, என்ன கலர் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ப்ளூ வித் ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் ஸ்பைடர்மேன் தீம் கேக்னால. ஸோ பாட்டம் டயரில் ப்ளூ கலரும் டாப் டயரில் ரெட் கலரும் கொடுத்து அந்த கேக்கை ஐசிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் செட் பண்ண வச்சாச்சு. தென் டாப் டயர் எடுத்து பாட்டம் டயர் மேலே ஸ்டாக் பண்ணியிருந்தோம். உடனே வந்து கரண்ட்டு போயிடுச்சு. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா சாக்லேட் கனாஷ் வச்சு ஸ்பைடர் வெப் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து அது ரொம்ப ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருங்காட்டி சொதப்பிடுச்சு. தென் கொஞ்சம் தான் விப்பிங் க்ரீம் இருந்துச்சு. அதை வச்சு இந்த கேக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.